உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி சனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. மே மாத ராசி பலன்கள், அதே போல் வைகாசி மாத ராசி பலன்கள். வைகாசி மாத ராசி பலன்கள். தமிழ் மாதம் குரோதி வருடம் வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரையிலே கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம். ஏன்னா எந்தெந்த ராசி கட்டத்தில் 12 ராசியில் எந்த கிரகங்கள் காலபுருஷனுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா தான், தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்கள் தனிப்பட்ட ராசிக்கு எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும், கணிக்க முடியும், ஜோதிடத்தை கணிக்க முடியும். அப்போ இது ஒரு வானியல் சாஸ்திரம். கிரக அமைப்புகளை கொண்டு நாளைக்கு நடக்க இருக்கின்ற விஷயத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட ரகசியம். ஆமாம். அப்போ இந்த வைகாசி மாதம் சூரிய பகவான் ரிஷப ராசியிலே வீற்றிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் அங்கே தான் இருக்கார், குரு பகவானும் அங்கே இருக்கின்றார். பாருங்கள், 3 கிரகங்கள், சூரியன், சுக்கிரன், குரு, இயற்கை சுபர்கள் மூவரும் ரிஷபராசியில் வீற்றிருக்கிறார்கள். அதே போல் காலபுருஷனுக்கு 3, 6 குடையவன் புதன் பகவான் மேஷ ராசியிலும். ஒரு மிகப்பெரிய நன்மை என்னன்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள். செவ்வாய் ராகு இணைந்திருந்தாலே ஒரு மிகப்பெரிய போர் பதற்றம், மிகப்பெரிய ஒரு போர் பதற்றம், ஒரு சண்டை சச்சரவு, யுத்தகலம், ரணகலம். அப்போ அதிரடியான சில விஷயங்கள் தினந்தோறும் டிவியில் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு இடத்துல, ஏதாவது ஒரு ஊர்லேருந்து. அப்போ செவ்வாய் ராகு இணைந்திருக்கிற அரசியல் அதிரடி மாற்றங்கள், அரசியல் களம் அனல் பறக்கும். அதே போல் பிரபஞ்சம் முழுவதுமே கூட அங்கங்கு தீ விபத்துக்கள், ஃபயர் ஆக்சிடெண்ட்டு, ரோடு ஆக்சிடெண்ட்டு, ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. வெயில் சுட்டெரிக்கும், செவ்வாய் ராகு தொடர்பு. அப்போது இவங்களாம் காலபுருஷனுக்கு 12வது வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியிலே செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள். உடம்புல ரத்தம் சுண்டி போயிடும், வெயில் அதிகமாக இருக்கும், காலாட்டிட்டு இருந்தால் சரிபட்டு வராது, கவன சிதறல்கள் ஏற்படும், கவனக்குறைவுகள் ஏற்படும். அதே போல் சனியும் சந்திரனும் காலபுருஷனுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது வீட்டிலே அமைந்திருக்கிறார். அப்போ சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். எதனால் லாபம்? செவ்வாய் ராகு என்ன உழைக்கிறாங்களோ அதற்கான லாபம், ப்ராஃபிட் சனி பகவான் கொடுக்க போகிறார். இதில் எதுவுமே சம்மந்தப்படாமல் கேது பகவான் கன்னி ராசியிலே அமைந்திருக்கிறார். அப்போது இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும்? காலபுருஷனுக்கு 2வது வீட்டில் சூரியனும் சுக்கிரனும் குருவும் இணைந்திருக்கிறார்கள். ராஜபோக வாழ்க்கை ஏற்படும். ராஜாங்க துவாரத்திலே ராஜாங்க அனுகூலம் ஏற்படும். அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் அதிக நன்மை ஏற்படும். அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் பல வகையிலும் முன்னேற்றங்கள் ஏற்படும். அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல அதிகாரங்கள் கைக்கு வந்து சேரும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாழ்க்கை ஏற்படும். பல பண பரிமாற்றங்கள் ஏற்பட போகிறது. அதே சமயம் அரசியலிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நிறைய அதிரடி மாற்றங்கள் வரப்போகுது. அப்போது சூரியன், சுக்கிரன், குரு 3 சுப கிரகங்களும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ராசிக்கு இந்த வைகாசி மாதம் என்ன பலன் சொல்கிறது என்பதை பார்ப்போம். வாருங்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரையிலே அதி அற்புதமான ஒரு மாதம்.
நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வரக்கூடிய மாதம். நீங்கள் எந்த மாதிரியான நல்ல மகிழ்ச்சியான செய்திகளை எதிர்பார்த்து காத்திருக்கேன், எனக்கு ஒரு நல்ல செய்தி வரணுங்க, நான் பயந்து உட்காந்துட்ருக்கேன், ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து, ஏதோ ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்த்து, நீங்கள் பரம ஏழையாக இருக்கலாம், ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கலாம், ஒரு தறி நெய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், மெயினாக அந்த வேஷ்டி அந்த காவி துண்டுகள் இதெல்லாம் தறி நெய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக வாங்கி விற்பனை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ பரம ஏழையாக இருக்கலாம், கூலி தொழிலாளியாக இருக்கலாம், விவசாயியாக இருக்கலாம், அல்லது மிகப்பெரிய டாப்பஸ்ட் லெவலில் அரசியல் தலைவர்களாக நீங்கள் இருக்கலாம். அப்போ ஏதோ துலாம் ராசின்னு சொல்லிட்டாலே அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை, ஒரு நல்ல செய்தியை, ஒரு நல்ல எதிர்காலத்தை, அல்லது இன்னும் எளிமையாக சொல்லணும்னா ஏதோ ஒரு நல்ல நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள்னு அர்த்தம். ஏதோ ஒரு நல்லதை எதிர்பார்த்து உட்காந்துருக்காங்க, வந்துருமா, ஒரு பெல் அடித்தா கூட, ஒரு ஃபோன் அடித்தா கூட அது அந்த ஃபோனாக இருக்குமோ, சார் சொல்லுங்கள் வந்துடுத்துங்களா. அப்போ ஏதேனும் ஒரு நன்மையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய எனதருமை துலாம் ராசி நேயர்களே, நீங்கள் உலகம் முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம், இந்த பூமியில் நீங்கள் எந்த இடத்துல வேண்டுமானாலும் பறந்து விரிந்து இருக்கலாம், எந்த மூலையில் வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கான ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது எனதருமை துலாம் ராசி நேயர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு எங்கே இருக்காருங்க, 8வது வீட்டில் மறைந்திருக்கிறார். 8 ஒரு மறைவு ஸ்தானம் என்பதை விட, உடனே எல்லாரும் சொல்லுவாங்க 8ல் போய் மறைஞ்சிட்டாரு, 8ல் போய் மறையிட்டு என்னடா உனக்கு இப்போ என்ன பிரச்சனை. 8 என்பது மறைமுகமான அதிர்ஷ்டம், 8 என்பது நிலையான வருமானம், 8 என்பது உறுதித்தன்மை, 8 என்பது தீர்க்கமான ஆயுள், 8 என்பது திடீர் அதிர்ஷ்டம். அப்போது துலாம் ராசி என்பர்களே, நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு 12 வருஷம், மினிமம் 12 வருஷத்துக்கு பிறகு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு அடிக்கப் போகுதுன்னு அர்த்தம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு அடிக்கப் போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த குரு பகவான் இருக்காரே, 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ரிஷபராசிக்கு வருவார். ஒரு ராசிக்கு வந்துட்டு வெளியில் போயிட்டார்னா திரும்பவும் அந்த ராசிக்கு அவர் வருவதற்கு 12 ஆண்டுகள் ஆகும். அப்போ ரிஷபராசியில் சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய காலம் 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் இனிமே நிகழும். அப்போ இந்த வருடம், இந்த மாதம், வைகாசி மாதம் குருவும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார்கள். அற்புதமான 3 6 8 மறைவு. பாருங்கள், இந்த திடீர் அதிர்ஷ்டம், மறைமுகமான அதிர்ஷ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மட்டும் போய் 8ல் மறையல, 3 6 அங்கு மறைகிறான். அப்போ உங்களுடைய எதிரிகள் எல்லாம் அப்படி வாயடைச்சு போயிட்டு வாங்க. அப்படியா, அவர் ஜெயிச்சிட்டாரா, அவன் வின் பண்ணிட்டான், அவன் காசு வந்துட்டா, அவன் வீடு கட்டிட்டானா, அவன் கடனை அடைச்சிட்டானா, வாயடைத்து போவார்கள் எனதொருமை துலாம் ராசி நேயர்களே. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும், கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே. உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும். உங்கள் மனசில் நிறைய பிளான் இருக்கும், எதிர்காலத்தை பற்றிய நிறைய முன்னேற்ற பிளான்கள், நிறைய உங்களை ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க. அவைகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம், வைகாசி மாதம் அமைகிறது எனதருமை துலாம் ராசி நேயர்களே. அப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்கும், திடீர் பதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட நாட்களாக ஒரு போஸ்டிங்காக நீங்கள் காத்திருக்கிறீங்க, ஒரு பதவிக்காக காத்திருக்கிறீங்க, அல்லது வேலையில் ஒரு ஜாபு, அதுக்கான ஒரு போஸ்டிங்காக உட்காந்துருக்கிறீங்க. அரசியலாக இருக்கலாம்,
வேலை செய்யும் இடமாக இருக்கலாம், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ஏதேனும் தலைமை பொறுப்பு தலைவர் பதவிகளாக இருக்கலாம், ஆன்மீக மடாதிபதிகளாக இருக்கலாம், மது சார்ந்த பதவிகளாக இருக்கலாம். அப்போது வேலை செய்கிற இடத்துலையோ தொழில் செய்கிற இடத்துலையோ ஏதோ ஒரு இடத்துல பதவிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களா? உரிய பதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்டம் என்ன என்பது எனக்கு தெரியும். எத்தனையோ அரசியல் தலைவர்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள் கூட பணம் கொடுத்து ஏமாந்துருப்பாங்க. ஒரு சாதாரண விவசாயியாக இருக்கலாம், அல்லது பாமர மக்களாக இருக்கலாம், சிறு தொழில் செய்பவராக இருக்கலாம், சிறிய சிறிய சுய தொழில் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு பிளம்பராக இருக்கலாம், எலக்ட்ரீஷியனாக இருக்கலாம், ஒரு ஹார்ட்வேர்ஸ் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், சிறிய சிறிய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போது துலாம் ராசி அன்பர்களே, இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவருடைய உங்களுடைய கவலைகள் காணாமல் போகும். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், குறிப்பாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். எங்கேயாவது பணங்காசு ஏதாவது கொடுத்து மாட்டிக்கிட்டீங்களா? ஏமாந்து நிற்கிறீங்களா? என்னை ஏமாற்றிட்டாங்க சாமி, உன்னால் என்ன முடியுமோ பண்ணிக்க போடா அப்படின்னு தைரியமாக சொல்கிறான் சாமி, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த மாதிரி பணங்காசுகள் ஏமாந்திருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் பிறக்கின்றது. அந்த 8ங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ துலாம் ராசி அன்பர்களே, ஒரு வளர்ச்சிக்கான மாதம். நீங்கள் ஒரு சாதாரண விவசாயியாக இருந்தாலும், கூலி தொழிலாளியாக இருந்தாலும், சுய தொழில் செய்பவராக இருந்தாலும், அல்லது கைத்தறிகள் செய்யக்கூடியவர்களாக, நெசவு செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், ஆயில் பிஸ்னஸ், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எந்த பிரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் துலாம் ராசி அன்பர்களே, இந்த வைகாசி மாதம் ஒரு வளர்ச்சிக்கான மாதம். உங்களுக்கு இருந்த ஏமாற்றங்கள் எல்லாம் நல்ல முன்னேற்றமாக அமையும். நம்ம ஏமாற்றிட்டான், நான் ரொம்ப நம்பியிருந்த சாமி, என் கூட வேலை செஞ்சதான், நான் அவனுக்கு ஒரு குழந்தை மாதிரி பார்த்துன்னு வந்தேன், என் பையன் மாதிரி அவனை பார்த்துன்னு வந்தேன், அவன் என்னை ஏமாற்றிட்டான். இல்லை நீங்களும் ஒரு உறவு நெருங்கி பழகிறீங்க, இத்தனை வருஷமாக 18-20 வருஷமாக பழகிறோம், திடீர்னு பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதை போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏமாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஆகவே மகர துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியான மாதம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வராகி. அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசி நேயர்களே, இந்த மாதம் வைகாசி மாதம் உண்மையிலேயே நம்மளுடைய விருச்சக ராசிக்கெல்லாம் ஒரு நிலையான சந்தோஷத்தையும் நிலையான ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம இந்த ராசி பலன்களை 2 சப்ஜெக்டாக ஃபஸ்ட்டு 5 நிமிடங்கள் என்ன பற்றி பொதுவான பலன்களை பேசியிருக்கிறோம். அப்போ இந்த விருச்சக ராசிக்கான ஸ்பெசிஃபிக்கான ராசி பலன்கள் இப்போ நாம் பார்க்க போகிறோம். என்ன சொல்லுது உங்களுக்கு ராசி பலன்கள்? கிரக அமைப்புகள், உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராகுவோடு இணைந்திருக்கிறார். அதுவும் பஞ்சமஸ்தானத்தில் 5வது வீட்டில் அதி அற்புதமான குருவுடைய வீட்டில் அமைஞ்சிருக்கார். நாடி பிருகுநந்தி நாடி வழியாக பார்க்கின்ற பொழுது குருவு 3-11 இணைகிறார். அப்போ இந்த செவ்வாய் ராகு குரு அப்படிங்கிற காம்பினேஷன் ஒரு அது அற்புதமான ஒரு காம்பினேஷன். அதிகாரங்கள் எல்லாம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டம். பணவரவு தனவரவு எல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். எனதருமை விருச்சக ராசி நேயர்களே, நீங்கள் சிறு தொழில் செய்பவராக இருந்தாலும், ஒரு கைத்தறி நெசவாளர்களாக இருக்கலாம், கைத்தறி செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை மிஷின் தறியாக இருக்கலாம், அல்லது டெக்ஸ்டைலில் வாங்கி விற்கக்கூடியவங்க ஏஜென்சியாக இருக்கலாம், ஏஜென்ட்டாக இருக்கலாம், டெக்ஸ்டைலாக இருக்கலாம், ஹோல்சேல் பிஸ்னஸாக இருக்கலாம்,
அல்லது பெரிய பெரிய மில் அதிபர்களாக இருக்கலாம், அல்லது டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், அது தைக்கிறதுலேருந்து என்னென்னவோ இருக்கல அந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், பணங்காசு கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், விவசாயிகளாக இருக்கலாம், அல்லது மிகப்பெரிய தொழிலதிபர்களாக மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், உள்நாடு வெளிநாடு. விருச்சிக ராசி என்பர்களே, நீங்கள் பூமியில் எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த மாதிரியான தொழில் செய்பவராக இருந்தாலும், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த வைகாசி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. வரவு செலவுகள் அதிகம் நிறைந்த ஒரு மாதமாக அமைகிறது. நல்ல முன்னேற்றம் நிறைந்த மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைகிறது எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே. குறிப்பாக உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகுவோடு இணைகிறார். மிக பெரிய பிரம்மாண்டமான வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து சேரும். நமக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய மடாதிபதி, ஒரு அனுஷ நட்சத்திரம், மகா பெரியவருடைய நட்சத்திரம், அதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மடாதிபதி, ஒரு நல்ல தனலாபம், ஒரு நல்ல யோகம் அவர்களுக்கு அமைந்திருக்கிறது. ஒரு நல்ல தனலாபம் அவர்களுக்கு அமைந்திருக்கிறது. நல்ல பதவி பூர்வ புண்ணியானாம். அப்போ நல்ல பதவிகள் தேடி வந்து சேரும். நீங்கள் நீண்ட நாட்களாக எனக்கு அந்த போஸ்டிங் வேணும் சாமி, எனக்கு எப்படியாவது நான் தலைவராகணும், நான் எப்படியாவது அந்த இடத்துல நான் கவர்னர் ஆகணும் சாமி, சேர்மன் ஆகணும், அல்லது நான் அந்த கம்பெனிக்கு ஓனர் ஆகணும், அந்த இடம் எனக்கு வசமாக வேண்டும், ஒரு மினிஸ்டர் ஆகணும்னா ஒரு எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், ஒரு தலைவர் ஆகணும். இப்போ ஏதோ ஒரு பதவி, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவிகள் உங்களை தேடி வந்து சேரும் விருச்சிக ராசி அன்பர்களே. அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கலகம், உங்களுக்கு இருக்கக்கூடிய செவ்வாயும் ராகுவும் சேர்ந்தால் அடிதடி பிரச்சனைகள் எல்லாம், மிகப்பெரிய கலகங்கள் ஏற்படும். பெரிய அடிதடி ஆயிடுச்சு சாமி, நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மாதிரி ஒரு சண்டை நடக்கும், இந்த மாதிரி ஒரு கலகம் ஏற்படும்னு நான் நினைக்கவே இல்லை. அப்போ மிகப்பெரிய ஒரு அவப்பெயர் ஏற்பட்டு போச்சு, ரத்தம் சிந்திட்டோம், அல்லது ஒரு கொலைப்பழி விழுந்து போச்சு, ஒரு வீண்பழி அமைஞ்சு போச்சு, ஒரு சிறை தண்டனை ஏற்பட்டு போச்சு, அல்லது ஒரு கொலை வம்பு வழக்கில் என் பேர் அதை சேர்ந்து போச்சு. அடிதடி பிரச்சனைகள் செவ்வாயும் ராகுவும் சேர்ந்தால் மிகப்பெரிய சண்டை, யுத்தம், சண்டை சச்சரவு, போர் பதட்டம் இதெல்லாம் அங்கே உண்டு. அப்போ அந்த மாதிரியான ஏதேனும் பிரச்சனைகளில் போய் நீங்கள் சிக்கலில் மாட்டியிருப்பீங்களே, ஆனால் வம்பு வழக்கு, ஜாமீன், அல்லது ஏதேனும் சிறை தண்டனைகள், கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரி அதாவது தேவையில்லாத வீண்பழிகள், அல்லது வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலையால் வரக்கூடிய அந்த அபாண்டமான பொய்கள், அல்லது துறை ரீதியான நடவடிக்கைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களே. இனி வரும் காலம், எதிர்காலம் நல்ல காலமாக உங்களுக்கு அமையப்போகுது. எத்தனையோ அரசியல் வாரிசுகள் நம்முடைய விருச்சிக ராசியிலே இருக்கிறார்கள். நிறைய அரசியல் வாரிசுகள், கலைத்துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், பத்திரிகை, சோஷியல் மீடியா மற்றும் மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள், மார்க்கெட்டிங் டீமில் இருக்கக்கூடியவங்க, ஃபார்மாவில் இருக்கக்கூடியவங்க, இதெல்லாம் செவ்வாயுடைய விருச்சிக ராசிக்கு அதிகம் உடையவர்கள். அப்போ இந்த மாதிரியான தொழில், இந்த மாதிரியான உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அதில் ஏதேனும் உத்தியோகத்தில், தொழிலில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்களுடைய எதிரிகள் காணாமல் போவார்கள்.
அந்த எதிரிக்கு ஒரு பிரச்சனை வந்து அப்படி டைவர்ட் ஆகிடுவான். ஒருத்தவன் உங்களை அழிக்கணும், உங்களை ஒருத்தவன் வெட்டணும்னு நினச்சினே இருக்கான். கவலையே படாதீங்க விருச்சக ராசினியர், உங்கள் எதிரிக்கு ஒரு தொந்தரவு வந்து அவன் விலகி போயிடுவான். அதில் அப்படி மிகப்பெரிய ஒரு பயம் இருக்கா, அன்னை வாராகி இருக்கிறாள், வாராகி பூஜை இருக்குது, நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்க முடியும். வாராகி பூஜை இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக அம்பாள் இருக்கா, எங்கேயும் கவலைப்படுறீங்க. எப்பேற்பட்ட எதிரியும் அம்பாள் முன்னாடி முட்டி போட்டு தான் ஆகணும். வாராகிட்ட வாராட்டவே முடியாது. ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். ஆகவே எனதருமை விருச்சக ராசி நேயர்களே, இந்த வைகாசி மாதம் வீண்படி அவமானங்கள், வீணான பயம் இருக்குமே ஆனால் அது யாரா ஒரு பரம ஏழையாக இருக்கலாம், பெரிய பணக்காரனாக இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் எங்கிருந்தாலும் உங்களுக்கு பயம் இருக்குமே ஆனால் அந்த பயம் விலகும். அந்த மரண பயமாக இருக்கலாம், ஆயுள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டமான பயமாக இருக்கலாம், உடல்நிலை சம்பந்தப்பட்ட அல்ல வாழ்க்கை, குடும்பம், வருமானம், ஏதோ ஒரு பயம் உங்களுக்கு இருக்குது, பயம் விலகும். அதே போல் ஊழ்வினை கர்ம தோஷம், யோகமே வேலை செய்யல சாமி, எனக்கு ஜாதகத்தில் நிறைய யோகங்கள் இருக்குது, யோகமே வேலை செய்யல, தோஷம்தான் வேலை செய்யுது, தோஷங்கள் விலகும். அப்போது இதுக்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் மிக முக்கியம். அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி, என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்ய வேண்டும், அதுக்கான பரிகாரங்கள் என்ன, அதுக்கான பிராயச்சித்தங்கள் என்ன என்பதை தெரிந்து அறிந்து செய்வீர்களே ஆனால், ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம், என்னைக்கு பூஜை போடணும், எனக்கு நாள் நல்லா இருக்குது, என்னைக்கு தொடங்கினா, எந்த ஹோரையில், எந்த கரணத்தில், எந்த திதியில், இதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு நன்மை அப்படிங்கிறத தெரிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக இந்த வைகாசி மாதம் சிறப்பான மாதமாக அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய்வராய். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, இந்த மாதம் வைகாசி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக மகிழ்ச்சியை தரக்கூடிய, நிலையான சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, தனுசு ராசி நேயர்களே, குரு பயிற்சி நடந்திருக்கு. இந்த குரு பயிற்சி முடிஞ்சு முதல்ல வரக்கூடிய முதல் தமிழ் மாதம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, தனுசு ராசிக்கு ராசிநாதன் குரு பகவான் 6ல் மறைவு, மறைஞ்சா மறைஞ்சிட்டு போகிறார், போடா நீ நான் பாத்திரம் போடா. 4ஆம் இடத்துல செவ்வாய் ராகுவும் நல்லா பலமாக இருக்காங்க. 5 கூடியவன் 4ல் உட்காந்தா அவன் பணத்துக்கு கஷ்டமே பட மாட்டான். பாண்டு பத்திரம் எழுதி சீல் போட்டு கையெழுத்து போட்டு தரலாம். தனுசு ராசி நேயர்களே, 5 கூடியவன் 4லே பலம் பெற்றிருக்கிறான். அது அற்புதமான யோகத்தில் செவ்வாய் ராகு அற்புதமான யோகம். அரசியல் பலம், அரசாங்க பலம் உங்களுக்கு உண்டு. மிக பெரிய அரசியல் தலைவர்களோடு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு, அவங்கள் மூலியமாக ஒரு அனுகூலம், ஒரு பணவரவு, தனவரவு, ஒரு பணம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு மிகப்பெரிய யோகம் அமைய போது. தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். அதே போல உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் உங்கள் ராசிநாதனோடு இணைந்திருக்கிறார். அது போக அந்த இடத்துல 6ஆம் அதிபதி வேறு சிறப்பாக இருக்கார். லாபஸ்தான அதிபதியோடு இணைந்திருக்கிறார். 9, 11 சம்பந்தப்படுது. இன்னும் சொல்ல போனால் 4, 9, 11 இதை 3 பாவங்களும் அங்கே ஒன்று கூடுகிறார்கள். தனுசு ராசினியர்களே, 4ஆம் பாவம் குரு, 9ஆம் பாவம் சூரியன், 11ஆம் பாவம் சுக்கிரன். இப்போ இந்த 4, 9, 11 எல்லாமே உங்களுக்கு லாபம், திடீர் அதிர்ஷ்டம், சுகம், போகம், இன்பம், மகிழ்ச்சி, நிம்மதி, வளர்ச்சி இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க, பாதிலே நிற்கிது, இல்லை ஒரு பில்டராக இருக்கீங்க,
பில்டர் வந்து பாதிலே தடைபடுது, கட்டி முடிக்க முடியல, லோன் பிரச்சனைகள் இருக்குது, நிச்சயமாக இந்த மாதம் அந்த தடைகள் விலகும். அல்லது ஒரு கோவில் கட்ட ஆரம்பிச்சிட்டிங்க, ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டிங்க, ஒரு கம்பெனி கட்ட ஆரம்பிச்சிட்டிங்க, கம்பெனி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நடுவில் நிற்குது, பிஸ்னஸை தொடர்ந்து பண்ண முடியல. கவலை வேண்டாம் தனுசு ராசினியர்களே, இந்த மாதத்துலேருந்து பிஸ்னஸ் நல்லா நடக்கும், கண்டினியூ ஆகும். அப்போ தடைப்பட்ட விஷயங்கள், தடைப்பட்ட தொழில்கள் இவையெல்லாம் மீண்டும் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனதருமை தனுசு ராசி நேயர்களே, தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பாக உள்ளன, தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உள்ளன, தொழில் வளர்ச்சிகள் சிறப்பானதாக இருக்கும் தனுசு ராசி நேயர்களே. அதே போல் சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவருங்க, உலகம் முழுவதும் உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடிய ஒரு டெக்ஸ்டைலாக இருக்கலாம், இல்லை வீட்டிலே இருந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அதே போல் ஒரு ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சுருக்கலாம், ஒரு மளிகை கடை வச்சுருக்கலாம், ஒரு மெடிக்கல் ஷாப்பாக இருக்கலாம், எத்தனையோ கடைகள் இருக்குது, இன்னும் பலதரப்பட்ட கடைகள் இருக்குது, பழக்கடையாக இருக்கலாம், ப்ரொவிஷன் ஸ்டோராக இருக்கலாம், சம்திங். அப்போ ஏதோ சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள், நெசவாளர்கள், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஏஜென்சி, இந்த தறியில் மொத்தமாக வாங்கி அந்த வேஷ்டிகள்லாம் வாங்கி கொடுக்கக்கூடியவங்க இருப்பாங்க, கலர் வேஷ்டிகள், அந்த சாமிக்கு தேவையான துண்டு, பிள்ளையார் துண்டு, அதெல்லாம் நெசவு செய்யக்கூடியவர்கள், அதை வாங்கி ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போது அந்த மாதிரி டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், விவசாயிகள், மெயினாக விவசாயிகளால் தான் நம்ம சொல்லணும். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகும். உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபங்கள் பெருகும் தனுசு ராசி நேயர்களே. அதோடு மட்டுமல்ல, தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்களும் தொடர்ந்து அதை பார்க்கணும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும். தொழில் கஷ்டங்கள் விலகும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். அதோடு மட்டுமல்ல தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இவையும் விலகும். மெயினாக தனுசு ராசிக்கு கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், கடனே அடைக்க முடியல சாமி, 20 கோடி 30 கோடின்னு இருக்குது. ஒரு சாதாரண விவசாயி, அவர் 10 லட்ச ரூபா கடன் வச்சுட்டு இருக்கார். ஒரு சாதாரண ஒரு பிளம்பராக இருப்பார், அவருக்கு ஒரு கடன் பிரச்சனைகள், ஒரு குடும்பம் செய்யக்கூடியவங்க, ஒரு பெண்கள், அவங்களுக்கு கடன் சுமைகள், கடன் பிரச்சனை, எங்கேயாவது மகளிர் குழுவில் போய் ஏமாந்துட்டு இருப்பாங்க. அப்போ பணங்காசு கொடுத்து எங்கேயாவது ஏமாந்துருக்கிறீங்களா? ஆமாம் சாமி, இந்த மாதிரி பணங்காசு கொடுத்து ஏமாந்துட்டேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியல சாமி. கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே, ஒரு வளர்ச்சிக்கான மாதம். உங்கள் கஷ்டங்கள் விலகும். கொடுத்த பணங்காசுகள் ஏமாந்திருப்பீர்களே, ஆனால் அந்த பணங்காசு உங்களை வந்து சேரும். அந்த பணத்தை உங்களால் வாங்க முடியும், வழி இருக்குது. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான், அவன் எவ்வளோ பெரிய முரடனாக இருந்தாலும் சரிதான், அவன் எவ்வளோ பெரிய ஏமாத்துக்காரனாக இருந்தாலும் சரிதான், பணங்காசுகள் வந்து சேரும். அப்போ அதற்கான வழிமுறைகள், பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள் செய்ய வேண்டும். கால நேரம் சரியில்லாமல் இருந்தது, கிரகங்கள் சரியில்லாமல் இருந்தது, போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டீங்க. அப்போ அந்த சிக்கலை விட்டு வெளியில் வரணும், என்ன பண்ணுங்க? அந்த கால நேரத்தை, கிரக அமைப்புகளை மாற்றி அமைக்க வேண்டும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் தனுசு ராசி நேயர்களே. ஏதோ நேரம் சரியில்லை போய் மாட்டிக்கிட்டேன், ஒரு நல்ல நேரம் வருது, கடவுள் புண்ணியத்தில் கொடுத்த காசு வாங்கி கொடுத்துறாருப்பா சாமி. சாமின்னா அந்த சாமி உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம், உங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம். அப்போ வராத பணங்காசுகள் வந்து சேரும். வம்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி பெறுவீர்கள். நல்ல அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இடப்பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இங்கே வம்பு வழக்கை வச்சுட்டு இங்கே வேலை செஞ்சுட்டு எதையோ நோண்டிட்டு இருந்தீங்கன்னா நடக்காது உங்களுக்கு.
அப்போ வம்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா நிச்சயமாக நல்லா முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள், கடன் தடைகள் விலகும். 8 என்கிற எண்ணு ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கின்ற பொழுது தனுசு ராசினர்களை இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம உங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா வைகாசி மாதம் அவ்வளோ கிரக அமைப்புகள் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு இருக்குது. இந்த வெற்றி உங்களுக்கு வேண்டுமா? உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வாருங்கள், வெற்றியோடு திரும்பலாம். அன்னை வாராகி இருக்கிறாள், அம்பாளை வழிபாடு செய்யுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய்பரா. அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு வரவு செலவுகளுக்கான மாதம். நான் சொன்னேன், ரிஷபராசியிலே சூரிய பகவான், அந்த ரிஷபராசி உங்களுக்கு என்னங்க 5வது வீடு, 8க்குடையவன் சூரியன் 5ல் உட்கார்ந்துருக்கிறார். நல்லா கவனிக்கணும், ரிஷபராசி உங்களுக்கு 5வது வீடு. அப்போ மகர ராசி என்பர்களே, 8ஆம் அதிபதி சூரிய பகவான் 8க்குடையவன் 5ல் உட்கார்ந்துருக்கான என்ன அர்த்தங்க? ஜென்மாந்தரத்திலே நீங்கள் செய்த பூர்வ புண்ணியம், ஏதோ ஒரு பிறவியில் உங்களுக்கே தெரியாமல் ஏதோ ஒரு நல்லது செஞ்சுருப்பீங்க, அல்லது உங்களுடைய முன்னோர்களுடைய நல்ல ஆசிகள், ஏதோ உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது, ஏதோ உங்களுக்கு ஒரு திடீர் வரவு, பணவரவு, தனவரவு இருக்க. 8ங்கிறது மறைமுகமான பணவரவு. எப்படி 8ங்கிறது மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு நாம் சொல்கிறோமோ, 8ன்னு சொன்னாலே பெரிய ஆபத்துங்க, உண்மைதான். அது ஒரு கண்டங்க, உண்மைதான். அது ஆயுள் பாவம் சம்பந்தம், உண்மைதான். அதே போல் அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். எப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறும்? 8ஆம் அதிபதி மட்டும் அங்கே உட்காரலைங்க, 3, 12 கூடிய குரு, அவரும் கெட்டவர், அவங்க போய் உட்காந்துருக்குறாங்க. 2 அசுப கிரகங்கள். அதோடு மட்டுமல்ல, மகர ராசிக்கு 5, 10 கூடிய சுக்கிரன், அவனும் அசுபனே. அப்போ பாருங்க, 3 அசுப கிரகங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கு. இதோடு மட்டுமல்ல, 3ஆம் இடத்துல செவ்வாயும் ராகுவும் இணைவு. அப்போ மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும். அதுவும் குறிப்பாக சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள், சிறு சிறு வியாபாரிகள், குறிப்பாக நெசவு செய்யக்கூடியவர்கள், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதில் சார்ந்து தொழில் நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள், கைத்தறி நெசவாளர்களாக இருக்கலாம், இல்லாட்டா ஏஜெண்ட்டாக இருக்கலாம், வாங்கி மொத்தமாக விற்கக்கூடிய ஏஜெண்ட்டாக இருக்கலாம், அல்லது ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், விவசாயிகள், சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்கள், ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கடைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஒரு மெடிக்கல் ஷாப்பாக இருக்கலாம், ஒரு ஹார்ட்வேர்ஸாக இருக்கலாம், ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஒரு பொட்டிக்காக இருக்கலாம், ஒரு ஃபேன்சி ஸ்டோராக இருக்கலாம், ஒரு மளிகை கடையாக இருக்கலாம், அதாவது ஏதோ ஒரு சிறு சிறு தொழில்கள் செய்யக்கூடியவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், தொழில் நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க. அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில், மகர ராசி அன்பர்களே, இந்த வைகாசி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் அமைய போகுது. 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 3 அசுப கிரகங்களோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினாலே தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, தொழில் பிரச்சனைகள், தொழிலே பிரச்சனையாக இருக்கிறது, அல்லது தொழிலில் போட்டி போகிறாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய போட்டி போகிறாங்க. ஒரே தொழில் செய்வீங்க, அக்கம் பக்கத்துலேயே இருப்பாங்க, அதனால் வரக்கூடிய கண் திருஷ்டிகள், அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக மகர ராசி அன்பர்களே, தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும்,
கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. தொழிலே நடக்கல சாமி, தொழில் ஒரே பயமாக இருக்குது, தொழில் நடக்கல, கொஞ்சம் டல்லாக இருக்குது சாமி, சேல்ஸ் ஆகலை, கொடுத்துட்டோம் பணம் வரலை, எல்லாம் உற்பத்தி செய்து அப்படியே கம்பெனியில் வச்சுருக்குறோம், ஸோ மூவ் ஆகலை. ஏன்னா ப்ரொடக்ஷன் மட்டும் நடந்தால் போகாது, மூவ் ஆகணும், ஆர்டர்ஸ்லாம் வந்தாலும் மூவ் ஆகணும். அப்போ மகர ராசி அன்பர்களே, தொழில் தடைகள், அதுதான் தடைன்னு நம்ம சொல்கிறோம். எத்தனையோ மகர ராசி அன்பர்கள், தொழில் அதிபர்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் கூட நம்ம இடத்திலே அன்னை வாராகி இடத்திலே வந்து ஜாதகம் பார்த்து பரிகாரங்கள் செய்து தொழிலில் வெற்றி பெற்றவர்கள் ஏராளம். அப்போ உங்களுக்கும் அந்த தொழில் கஷ்டம் விலகணுமா, உங்களுக்கும் அந்த தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், போட்டி பொறாமைகள் விலக வேண்டுமா, நிச்சயமாக மகர ராசி அன்பர்களே இந்த வைகாசி மாதம் அது நடக்கும். உங்களுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்குது, உங்களுக்கு தான் நன்மைகள் தரக்கூடிய வகையில் கிரகங்கள் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரியான கவலைகள், நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு இருக்கிறீங்களா, மடாதிபதியாக இருக்கிறீர்களா, ஆதீன கர்த்தாவாக இருக்கிறீர்களா, அல்ல ஆன்மீக பெரியோர்களாக நீங்கள் இருக்கலாம், அல்லது உலகம் முழுவதும் எங்கு வேண்டுமானால் நீங்கள் இருக்கலாம். ஆன்மீக பெரியோர்கள், ஆதீன கர்த்தாக்கள், மடாதிபதிகள், அதாவது ஒரு ஆலயத்தை ஏற்று திருப்பணி செய்கிறீங்களா, ஒரு கமிட்டியில் ஒரு தலைவர் போஸ்ட்டில் இருக்கீங்களா, ஒரு கோவில் கட்டி பாதிலே நிற்குதா, கும்பாபிஷேகம் பண்ண முடியலையா, இல்லை ஏதேனும் ஒரு போட்டி தடைகள் ஏதாவது ஏற்படுதா, நிச்சயமாக அந்த ஆன்மீக தடைகள் விலகும், பூர்வ புண்ணியம் கிடைக்கும். அதே போல் மகர ராசி என்பர்களே, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விலகும், நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். வேலை உத்தியோகத்தில் நல்ல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். குறிப்பாக மகர ராசி அன்பர்களே, வேலை உத்தியோகம் போனவர்கள், எனக்கு வேலை போயிடுச்சு சாமி, இந்த மாதம் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் உள்நாட்டில் இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கலாம், நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம். வேலையை இழந்தவர்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கும், இல்லை அப்படியே ரினிவல் ஆகலாம், இல்லை ஜம்ப் பண்ணலாம், பதவி முன்னேற்றங்கள் உண்டு. இந்த குரு பெயர்ச்சியால் அதிக நன்மை அடையக்கூடிய ஒரு ராசி எதுனா அது மகரம்தான். குரு பார்க்க கோடி நன்மை, ஒரு அதிர்ஷ்டமான ராசி, ஒரு யோகமான ராசியாக மகர ராசி அமைகிறது. இன்னும் கூட உங்களுக்கு கடன் சுமையாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், பணங்காசு கொடுத்து ஏதாவது ஏமாந்துருக்கலாம், ஏமாற்றிட்டாங்க சாமின்னு இருக்கலாம், வேலை செய்கிற தொழிலாளர்கள் உங்களை ஏமாற்றிருக்கலாம், திருட்டாக இருக்கலாம், திருடு போயிருக்கலாம், அல்லது சிறை தண்டனைகள், பொய் வழக்குகள், வம்பு வழக்குகள், கொலை குற்றங்கள், சிறை தண்டனைகள், அபாண்டமான வீண்பழிகள், அவமானங்கள், தலைகுனிவு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் இதெல்லாம் இருக்கும் மகர ராசிக்கு. இதெல்லாம் எப்படி சாமி சரி பண்ணுறது? நிச்சயமாக கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே, அதுக்கெல்லாம் வழிவகை உண்டு, அதுக்கான பரிகாரம் உண்டு, உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வெற்றி பெற முடியும், ஒன்றும் கவலைப்படாதீங்க, வாழ்க்கை இப்படியே போயிடாது. நிச்சயமாக அதுக்கான பரிகாரங்கள் உண்டு. எல்லாம் உங்களெல்லாம் காப்பாற்றுறது தான் அம்பாள் அன்னை வாராகி இருக்கிறாள். அது சூழ்ச்சிக்கெல்லாம் சூழ்ச்சி, ரகசியத்துக்கெல்லாம் ரகசியம், எல்லா சூழ்ச்சிகளையும் அவள் அவுத்துருவா, கவலைப்படாதீங்க. அப்போ எதிரிகளை ஓட ஓட விரட்டுவீர்கள், எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும். இன்னும் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே போகலாம். ஸோ உங்களுடைய கவலைகள், கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் வைகாசி மாதம் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய்வர. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களே, இந்த வைகாசி மாதம் ஒரு அற்புதமான மாதம், வளர்ச்சிக்கான மாதம், முன்னேற்றத்திற்கான மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கும்பராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானுக்கு எந்த ஒரு
கிரக தொடர்பும் அங்கு ஏற்படவில்லை. அவர் தனித்து செயல்படுகிறார். எப்பவுமே சனி பகவான் வந்து யாரோட போய் சேர்றாரோ அந்த குணங்கள், அந்த கிரகம் கெட்டு போயிடும். அந்த கிரகத்திற்கு, அந்த பாவத்திற்கு சனியுடைய அந்த குணங்கள் வந்து விடும். அப்போ எல்லாமே குணத்தை அடிப்படையாக வைத்து தான் நம்ம வாழ்க்கை. அப்படி பார்க்கின்ற பொழுது கும்பராசி அன்பர்களே, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய கும்பராசி அன்பர்களே. ஏன்னா எத்தனையோ ஏழைகள், அதாவது ஒரு மிடில் கிளாஸில் வாழக்கூடியவங்க, சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள், ரொம்ப சிறு சிறு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய, சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஒரு கடைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஒரு எலக்ட்ரிக்கலாக இருக்கலாம், எலக்ட்ரிஷியனாக இருக்கலாம், அல்லது ஒரு கடைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், நெசவாளர்களாக இருக்கலாம், கைத்தறிகள் மிஷின் தறிகள் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய மில்லுங்கள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, கால்நடை பண்ணைகள், முட்டை பண்ணைகள், கோழி பண்ணைகள், பண்ணைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, லாரி டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மோட்டார் வாகனங்கள் அதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மின் சாதனங்கள்லாம் உற்பத்தி செய்யக்கூடியவர்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, கலைத்துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், கலை குடும்பத்தை சார்ந்தவர்கள், அரசு அதிகாரிகள். அப்போ யாராக இருந்தாலும் கும்பராசியாக இருப்பார்களே. ஆனால் இந்த கும்பராசிக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது, அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க, எந்த மாதிரியான மனக்குழப்பத்தில் அவங்க இருக்கிறாங்க, அவங்க வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், அவங்க குடும்பம் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். கும்பராசின்னு சொல்லிட்டாலே போதும், படாத கஷ்டங்கள், மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா? கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே, இதோ உங்களுக்கான நல்ல நேரம் பிறந்திருக்கிறது. குரு பெயர்ச்சி ஆயிடுத்து, சிறப்பான முறையில் கவலையே படாதீங்க. குரு கேந்திரத்தில் உட்காந்துருக்கிறார், 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு கேந்திரஸ்தானம். அதோடு மட்டும் இல்லை, சுக்கிரன் வீட்டில் உட்காந்துருக்கிறார், சுக்கிரன் கூட இருக்கிறாரு. கும்பராசியை பொறுத்தவரையிலே மெயின் பிரச்சனை என்ன? கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். அதுவும் குறிப்பாக இந்த மிடில் கிளாஸில் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க அகப்பட்டு மாட்டு முழிக்கிறாங்க பாருங்கள், வட்டி கட்ட முடியாமல். சொல்லி மாளாது, என்னைக்கு சாமி எங்கள் கஷ்டம் தீரும்? அதே போல் அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம். வெளிநாட்டில் சின்ன சின்ன தொழில் பண்ணக்கூடியவங்க, தொழில் முடக்கம் ஏற்பட்டிருக்கும். நீங்கள் உண்மையாக இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இன்னும் நல்லா கடை வியாபாரம் நடந்துக்கிட்டு இருந்தது சாமி, என்னன்னு தெரியல, அப்படியே டல் ஆகிடுச்சு, உட்காந்துருச்சு வியாபாரம். யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க சாமி. நல்லா நடந்த வியாபாரம், நல்லா நடந்த கடையில் சூப்பராக பிஸ்னஸ் நடந்திருக்கும், கடையை விட்டுட்டு இன்னொருத்தர கொடுத்துட்டு வந்து உட்காந்த கும்பராசி நண்பர்கள்லாம் நமக்கு தெரியும். சாமி எனக்கு முன்னாடியே தெரியாதே, நான் முன்னாடியே வந்து அன்னை வாராகி இடத்திலே நான் முன்னாடியே வந்திருப்பேனே, அப்போ என் தொழிலை காப்பாற்றிருக்கலாமே, என் பிஸ்னஸை காப்பாற்றிருக்கலாமே அப்படின்னு புலம்புவர்கள் உண்டு. ஆகவே கும்பராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எனி பிஸ்னஸ், பில்டராக இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியாக இருக்கலாம், கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம், ஐடி நிறுவனங்களாக இருக்கலாம், விவசாயிகளாக இருக்கலாம், சிறு சிறு தொழில்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனியாக இருக்கலாம், கால்நடை பண்ணைகள், கோழி பண்ணை, மாட்டு பண்ணை, தீவன பண்ணை, முட்டை பண்ணைகள், அது மாதிரி கால்நடை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸாக இருக்கலாம், மின் சாதனங்களாக இருக்கலாம், உற்பத்தியாளர்களாக இருக்கலாம், அல்லது கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், தொழில்துறையை பொறுத்தவரையிலே, பிஸ்னஸை பொறுத்தவரையிலே இந்த வைகாசி மாதம் சிறப்பான வருமானம் இருக்கும். உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய சிறு கஷ்டங்கள் விலகும். சிறு சிறு கஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் விலகும். மெயினாக தீர்க்க முடியாத பிரச்சனைகள், இதுக்கு நான் எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் சாமி, எப்படியாவது இதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்கள் சாமி, இந்த பிரச்சனை தானே எப்படி எனக்கு வெளியே வருதுன்னே தெரியல, தொழிலை காப்பாற்றலாம் சாமி, எப்படியாவது என் தொழிலை காப்பாற்றி கொடுங்க, என் கடையை காப்பாற்றி கொடுங்க, என் கம்பெனியை காப்பாற்றி கொடுங்க, என் வீட்டை காப்பாற்றி கொடுங்க, என் குடும்பத்தை காப்பாற்றி கொடுங்க
அப்போ ஒவ்வொரு கும்பராசி அன்பரும் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு மார்க்கத்தை, ஒரு விடையை, ஒரு வெற்றியை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இது நடக்கணும், எப்படியாவது செய்யுங்க சாமி. அப்போது கும்பராசி அன்பர்களே, இந்த வைகாசி மாதம் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய மாதமாக அமைகிறது. அதே போலத்தான் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே கும்பராசி அன்பர்களே நிறைய பேருக்கு வேலை போயிருக்கும். எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு, 1 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது, 3 மாதம் ஆகுது, 6 மாதம் ஆகுது. உள்நாடு, வெளிநாடு, ஏன் கவர்மெண்ட் ஜாப் போயிருக்கோம். சின்ன மிஸ்டேக்கில் தூக்கி வெளியில் போட்டிருப்பாங்க. துறை ரீதியான நடவடிக்கைகள், என்கொயரிகள், கலகம், பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கே கூட கும்பராசியாக இருப்பேன்னா ரைடு போகும், கலகம் பண்ணி விட்டுருவாங்க, கூட இருக்கிறவன் போட்டு கொடுத்துருவான். அப்போ இதெல்லாம் நம்ம கூட இருந்து கிட்ட பார்க்குறோம், கண் கூட பார்க்குறோம். நாம் எத்தனை அரசியல் தலைவர் நம்மளால் சொல்ல முடியும். பெரிய பெரிய குடும்பங்கள் அதெல்லாம் கூட சட்ட சிக்கலில் போய் மாட்டி நிற்குது. நல்ல குடும்பம், கௌரவமான குடும்பம், ஒரு அண்ணன் தம்பிங்க, இதெல்லாம் கூட போய் சட்ட சிக்கலில் போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கும்பராசி. இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. கால நேரத்தை கவனித்து கொண்டு இருக்க வேண்டும். நான் நிறைய பேர் கோவப்பட்டு சொல்வது உண்டு, முடிஞ்சால் இருங்க, இல்லாட்டி கிளம்பி போயிட்டே இருங்க, வேணாம், தேவையில்லாத வேலையை பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப கடுமையாக சொல்வது உண்டு. மதித்து செயல்பட வேண்டும். அப்போ கும்ப ராசி அன்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும். அது வேலை கஷ்டமாக இருக்கலாம், தொழில் கஷ்டமாக இருக்கலாம், குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், ஏமாற்றமாக இருக்கலாம், பணங்காசு கொடுத்து ஏமாந்துருக்கலாம், வராத பணங்கள் எனக்கு கிடைக்குமா சாமி? கவலை வேண்டாம் கும்ப ராசி அன்பர்களே, உங்களுக்கான பணம் வந்து சேரும். எங்கேயோ கொடுத்து ஏமாந்துட்டீங்க, ஒன்றும் பயப்படாதீங்க, வராத பணங்காசுகள் வந்து சேரும். அவன் ஏமாத்தினவன் எவ்வளோ பெரிய அறிவாளியை வேண்டுமானால் இருக்கலாம், எவ்வளோ பெரிய அதிகாரம் வேண்டுமானாலும் அவங்ககிட்ட இருக்கலாம். நம்மக்கிட்ட இறையாற்றல், இறை சக்தி இருக்குது, அம்பாள் இருக்கா, வாராகி இருக்கிறாள். அவன் எவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருக்கலாம், ஏமாத்துக்காரனாக இருக்கலாம், அம்பாள் வாராகி முன்னாடி முட்டி போட்டு தான் ஆகணும். டாயின்னு ஒரு அதட்டிட்டாங்கன்னா ஓடி வந்து பைத்தியம் பிடிச்சி அலைவான் அப்புறாம. அப்போ உங்கள் பணங்காசு கொடுத்து ஏமாந்துருக்கிறீங்களா? கவலை வேண்டாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கும்பராசிக்கு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். தொழில் அமைப்பு இருக்குது, ஏமாற்றங்கள் இருக்குது, வம்பு வழக்குகள் இருக்குது, கோர்ட்டு கேஸ் இருக்குது, குடும்ப பிரச்சனைகள் இருக்குது, மன கஷ்டங்கள் இருக்குது, விவாகரத்து சம்பந்தப்பட்டமான வம்பு வழக்குகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கவலை வேண்டாம் எனதருமை கும்பராசி நேயர்களே. உங்களுக்கான நல்ல மாதமாக வளர்ச்சி, உங்களுடைய பிரார்த்தனைகள், உங்களுடைய தேவைகள் இதெல்லாம் நிறைவேறக்கூடிய, உங்கள் கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெயவர. அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம், அது அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயும் ராகுவும், அப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் ஜெயிக்கக்கூடிய மாதம். எங்கெல்லாம் போய் நீங்கள் யுத்தம் பண்ணுறீங்களோ, எங்கெல்லாம் போய் நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்களோ, எங்கெல்லாம் போய் நீங்கள் சண்டை போடுறீங்களோ, எல்லா சண்டையும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அப்போ மீனராசி அன்பர்கள், குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள், ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள், நீங்களாம் சண்டை போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. யுத்தம் செய்யக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு இருக்கும். ஏன் சண்டை போடுங்கன்னா அந்த சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். அது குடும்ப சண்டையாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், மாமனார் மாமியாராக இருக்கலாம், பெத்த அம்மாவாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், கோர்ட்டு கேஸாக இருக்கலாம். இப்போ மீன ராசினா சும்மா நீங்கள் பதட்டத்துக்கு சொன்னால், படாடோபத்துக்கு என்னென்னா மீனராசின்னு சொல்லலாமே தவிர, உங்களுடைய உண்மையான சூழ்நிலை என்ன, நீங்கள் யார், நீங்கள் எந்த மாதிரியான கஷ்டத்தில் இருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். இன்னும் இந்த உத்திரட்டாதி மீனம் யாருக்கும் அடங்க மாட்டீங்க.
கெட்டதுக்கு பின்ன சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, டேய் வேணாண்டா அங்கே போகாதடா இப்படி செய்யாதடா வரும்னா காது வாங்க மாட்டான், அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்புறம் 4 மாதம் கழித்து வாங்கிட்டு வந்து இப்போ சாமி நீங்கள் அன்றைக்கே சொன்னீங்க. பல உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களே நம்ம எச்சரித்திருக்கிறோம், இப்படி பண்ணவே பண்ணாதீங்கம்மானுவோம். கேட்கவே மாட்டாங்க, காலையே வாங்க மாட்டாங்க. உடம்பை கெடுத்துன்னு வந்து முன்னாடி நிற்பாங்க. படித்து சொல்லுவோம். அப்போது மீன ராசி அன்பர்களே, எதையும் முன்னெச்சரிக்கை தேவை. ஒருத்தர் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா தயவு செய்து காதில் வாங்குங்க, தயவு செய்து மதித்து நடங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தியாக கூட இருக்கலாம், ராஜாவாக இருந்துட்டு போங்க, அதிகாரம் உங்கள் கையில் இருக்கட்டும், உங்களுக்கு என்ன பதவி உங்கள் கையில் இருக்கட்டும், என்ன வேணாலும் வச்சுட்டு போங்க. ஆனால் உங்களை மதித்து ஒருத்தர் அக்கறையாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா தயவு செய்து காதில் வாங்குங்க, அதன்படி நடங்க. அப்போ தான் வாழ்க்கை சிறப்படையும். இந்த பக்கம் 7 சனி நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் செவ்வாய் ராகவும் இருந்துகிட்ருக்கு, 3ல் குரு சுக்கிரன் சூரியன் சேர்க்க, 6ஆம் அதிபதி 3ல், 3ஆம் அதிபதி பலம் பெற்றிருக்கிறாரு. அப்போ உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருக்கும்னு நமக்கு தான் தெரியும். அதுதான் சொன்னால், நீங்கள் படாடோபத்திற்கு வேண்டுமானால் நீங்கள் ஏதாவது படம் காட்டலாம், ஏன்ட்ட முடியாது. மீன ராசி அன்பர்களே, இந்த வைகாசி மாதம் உங்களுக்கான ஒரு நல்ல மாதம், மனமகிழ்ச்சியான சொல்கிற பேச்சை கேட்டிங்கன்னா மனசு சந்தோஷமாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளலாம், வெளியூர் போகலாம், சந்தோஷமாக வெளியூரில் வந்து சுற்றி புதிய இடங்கள், முன்பின் தெரியாத இடங்களுக்கு போயிட்டு வரலாம், இல்லை தெரிஞ்ச இடத்துக்கே போய் தங்கிட்டு வரலாம். உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படலாம். அதே போல் சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவங்களா சிறு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அந்த பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், வருமானங்கள் அதிகரிக்கும், வரவு செலவுகள் கூடும், வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். மீன ராசி அன்பர்களே, அப்போ இந்த செவ்வாய் ராகு தொடர்பாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, நிறைய மீனராசி அன்பர்கள் பணங்காசு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. பணத்தை கொடுத்துட்டு ஏமாறுறது, யாருக்காவது ஜாமீன் போட்டு ஏமாறுறது, இந்த ஜாமீன் போட்டு ஏமாறுறது இருக்கே அதனால் ஏற்றுக்கவே முடியல. பதவி போட்டிகள், பதவி பிரச்சனைகள், அரசியல் நெருக்கடிகள், அரசியல் பழிவாங்குதல், அல்லது வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், மெயினாக குடும்பத்தில் போட்டி பொறாமை கலகம், இந்த அடுத்தவங்க சொல்கிறது தான் இந்த மீனராசி அன்பர்கள் எடுத்துப்பாங்க. கலகம் கலகம் கலகம், அடுத்தவங்க சொல்கிறது தான் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி கலகங்கள் பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா? கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே. அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் மனக்குழப்பமாக இருக்கலாம், தீராத பிரச்சனையாக இருக்கலாம், உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், வம்பு வழக்காக இருக்கலாம், சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ இந்த மாதிரியான கடுமையான கால சூழ்நிலைகள் நிலவுது, இதிலிருந்து நான் எப்படி சாமி வெளியில் வர்றது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே, நீங்கள் ஜெயிக்க முடியும், நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. யுத்தம் செய்யக்கூடிய காலம், ஒரு போராட்டத்துக்கு ஒரு யுத்தத்துக்கு தயாராகுங்க. உங்களுக்கே தெரியும் ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை இருக்குது சாமி, நான் இதை எப்படி பயந்துக்கிட்டு இருக்கேன், மனசில் பயமே வேணாம், போய் சண்டை போடுங்க, ஜெயிப்பீங்க. நான் பல மீன ராசி அன்பர்களுக்கு சொல்வதுண்டு, யுத்தம் பண்ணுங்க, ஜெயிப்பீங்க, இதுதான் தீர்வாக அமையும். அதே போல் வேலை செய்கிற இடத்துல வேலையில் பிரச்சனை, அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம். வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்கா, அல்லது பதவி முன்னேற்றத்தில் ஏதேனும் தடைகள் இருக்கா, இல்லை வேலையே பயமாக இருக்கா, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி என்பர்களே, நன்மை ஏற்படும்.
குறிப்பாக குலதெய்வ ஆசீர்வாதம் இந்த வாட்டி உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு குலதெய்வ ஆசீர்வாதம் நிறைந்திருக்கு. முன்னோர்கள் ஆசீர்வாதம் சிறப்பானதாக இருக்குது. குரு சூரியன் தொடர்பு, குலதெய்வ ஆசீர்வாதம் இருக்குது, முன்னோர்கள் நல்ல ஆசைகள் இருக்குது. உங்கள் கணவர் வழியில் வரக்கூடிய பெரிய பெரிய தாத்தா பாட்டிகளுடைய நல்ல ஆசைகள் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போ மனசுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு காலம். அதே போல் குடும்ப பெண்களாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனை, புதுசாக கல்யாணம் ஆனவங்க விவாகரத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அது சம்பந்தமான வம்பு வழக்கு, அது காதல் திருமணங்களால் வந்த பிரச்சனைகள், அல்லது பசங்க சொல்கிற பேச்சு கேட்காம வீட்டை விட்டு வெளியில் போகிறது, அதனால் வந்த கௌரவ குறைச்சி. எப்படியாவது என் பொண்ணு என்கிட்ட வந்துடும் சாமி, கொஞ்சம் காப்பாற்றி கொடுங்க, அந்த மாதிரி சொல்லக்கூடிய பிரச்சனைகள். எப்படியோ போய் என் பொண்ணு ஏமாந்துருச்சு, அதை கொஞ்சம் பாருங்கள் சாமி. அப்போ அந்த மாதிரியான கௌரவ பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், ஒரு மனசு குழப்பம் இருக்குமே ஆனால், அவையெல்லாம் கூட விலகி நல்ல முறையில் உறவுகள் மீண்டும் இணைய பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல் கலைத்துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஏன்னா ராகு அங்கே இருக்கிறாரு. நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே கூட ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ கடன் சுமைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் குறையும், வம்பு வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள். குறிப்பாக பணங்காசு கொடுத்து ஏமாந்த இடத்துல மீண்டும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் நிறைய விஷயங்கள் மீனராசிக்கு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ மீன ராசி என்பர்களை இந்த வைகாசி மாதம் உங்களுக்கான ஒரு சிறப்பான மாதம், ஜெயிக்கக்கூடிய மாதம். இன்னும் உங்களுக்கு கேள்விகள் இருக்கா? உங்கள்கிட்ட இன்னும் பல கேள்விகள் இருக்கா? கவலை வேண்டாம். எந்த கேள்வியாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வாருங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஜெய் வராகி. ஜெய் வராகி.